எல்லாரும் கேட்குறீங்க பிரியாணி மசாலா எப்படி செய்கிறது பாய் சொல்லி. நல்வரவு மக்களே, நான் உங்கள் ஷான் பாஷா. எல்லாரும் கேட்குறீங்க பிரியாணி மசாலா எப்படி செய்கிறது பாய் சொல்லி. என்னுடைய ஓன் சிக்னேச்சர் உள்ள மசாலா தான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க மசாலாவை தயாரிக்கலாம். இந்த மசாலா எப்படி தயாரிக்கிறேன்னு சொல்லினா ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். நான் சொல்லித்தர ஒரு மெஷரும் அளவும் நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு பிறகு நீங்கள் ரெடி பண்ணுற இந்த மசாலா இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு பேர் சொல்லும். அதுக்கு தேவையான பொருட்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் இதில் என்ன சேர்க்கப்படுது சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். ஏலக்காய் 10 கிராம், லவங்கம் 10 கிராம், பட்டை 20 கிராம், ஷாயி ஜீரா 15 கிராம், மிளகு 25 கிராம், சீரகம் 15 கிராம், இடித்து வச்ச ஜாதிக்காய் 2, சோம்பு 25 கிராம், தனியா 50 கிராம், பிரியாணி இலை 2 கிராம், அன்னாச்சி பூ 5 கிராம், ஜாதி பத்திரி 5 கிராம், மராட்டி முக் 5 கிராம், கல்பாச்சி 5 கிராம், கருப்பு ஏலக்காய் 5 கிராம். பிரியாணி மசாலாவுக்கு தேவையான அனைத்து இன்க்ரீடியன்ஸும் நான் உங்களை சொல்லிட்டேன். இப்போ அது எப்படி ரெடி பண்ணுறது தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன், பார்த்துக்குங்க. பெரும்பாலும் தனித்தனியாக வறுத்து எடுக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் வீணாகும். அதுக்காக எல்லாமே சேர்த்து அதில் போட்டு நீங்கள் வறுத்து ஆற வச்சு நீங்கள் பவுடர் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாதம் வரைக்கும் கெடாது. ஈர கையோ ஈர பொருளோ அதில் சேர்த்துக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது கெட்டு போயிடும். அரைச்ச பிறகு நல்லா காற்றார வச்சு பதப்படுத்தி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க தனித்தனியாக போடாமல் எல்லாம் ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம். முதல்ல இதில் சேர்க்குறது தனியாவை சேர்த்துக்கலாம். தனியா 50 கிராம். ரெண்டாவது சோம்பு 25 கிராம், சீரகம் 15 கிராம், ஷாயி ஜீரா 15 கிராம், ஏலக்காய் 10 கிராம், லவங்கம் 10 கிராம், பட்டை நாட்டுப்பட்டை 20 கிராம், மிளகு 25 கிராம், பிரியாணி இலை 2 கிராம், இடித்து வச்ச ஜாதிக்காய் 2 ஜாதிக்காய், அன்னாச்சி பூ 5 கிராம், ஜாதி பத்திரி 5 கிராம். இந்த கருப்பு ஏலக்காய் போடுற அளவுக்கு இது போட தேவையில்லை, இதை கம்மியாக சேர்த்துக்கிட்டாலே போதும். மராட்டி முக் 5 கிராம், கல்பாச்சி 5 கிராம். தேவையான அனைத்து பொருள்களும் பேனில் போட்டுட்டோம். இப்போது சிம்மில் வச்சு லைட்டாக வறுத்துக்கலாம். இது பிரியாணி மசாலாவுக்கு தேவையானது அனைத்தும் இதில் போட்டோம். அடுப்பு சிம்மில் வச்சு இதை மொல்லமாக ரொம்ப லேசான முறையில் இதை வறுத்து எடுத்துக்கலாம். அன்னாச்சி பூ, இந்த ஜாதி பத்திரி, மராட்டி முக்கு இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கணும். அதே போல் கருப்பு ஏலக்காவும். இது வறுத்து எடுக்கிற காரணமே இந்த அனைத்து பொருட்களையும் அதுக்கு உள்ள ஒரு தனித்துவமான ஒரு வாசனை திரம் இருக்குது. அது வறுக்கிறதால தான் அது வெளிப்படும். அதுக்காக நாங்கள் வறுத்து எடுத்துக்கிறோம். பிரியாணி மசாலா நல்லா வறுத்துட்டோம் பாருங்கள், நல்லா சூடாயிடுச்சு. அதே போல் வாசனை மூக்கை தொலைக்குது. இது வறுக்கும்போது முக்கியமாக ஒரு விஷயத்தை கவனத்தில் வைக்கணும். பிரியாணி மசாலா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்திடுங்க. பிரியாணி மசாலாவோட அனைத்து பொருளும் நல்லா சிம்லேயே நல்லா வறுத்தாச்சு. நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டு ஃப்ளேமில் வைக்காதீங்க. அப்படி வைக்கிறதால இன்க்ரீடியன்ஸில் சிலது கருகிடும், சிலது இருக்கும் அப்படியே. அதால் உங்களுக்கு சரியான அந்த ஃப்ளேவர் கிடைக்காது. ஸோ சிம்மில் வச்சு வறுத்துங்க. இப்போது பக்காவாக
பிரியாணியோட மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது ஆற வச்சு அரைச்சிக்கலாம். வறுத்து வச்ச பிரியாணி மசாலா ஆறிச்சு. இப்போ இதில் அன்னாச்சி பூ, பட்டை, மொராட்டி மூக்கு, ஜாதிக்காய் ஏற்கனவே இடிச்சே போட்டோம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இது எல்லாமே தனியாக கொஞ்சம் ஒரு அம்மி கல்லையோ இதெல்லாம் போட்டு இடித்து அதுக்கு பிறகு மிக்ஸி ஜாரில் போடுங்க. பாருங்கள், இடிக்கிற பொருளெல்லாம் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறோம். பாருங்கள், கடினமான உள்ள பொருள் இந்த பவுலில் எடுத்துக்கிறேன். இது இடித்து இதில் சேர்த்த பிறகு இதை ஒன்றாவே அரைச்சிக்கலாம். இப்போ இதை இடிக்க கொடுத்துடலாம். இப்போ பவுலில் உள்ளதும் இடிச்சு ஆயிடுச்சு, அதுவும் இதிலே சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் எல்லாமே போட்டு அரைச்சிக்கலாம். பிரியாணி மசாலா நல்லா நைஸாக அரைச்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக தான் அரைக்கணும். குறையாக அரைச்சிங்கன்னா சாப்பிடும்போது அது பல்லில் மென்னும்போது ஏதோ ஒன்று பல்லில் மாட்டுற மாதிரியே இருக்கும். அதுக்காக நல்லா நைஸாகவே அரைச்சி பிரியாணியில் சேர்த்துங்க. இந்த பிரியாணி மசாலா வரைக்கும் வடி பிரியாணியில் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மதுரை, திருச்சி ஊர் பக்கம்லாம் செய்வாங்க பிரியாணி. அது ஒரே தண்ணி அளவு ஊற்றி அதிலே அப்படியே செய்வாங்க. அப்போ அதில் ஒரு ஸ்பூனு, இது 8 கிராம் இருக்கும், 1 கிலோவுக்கு 1 ஸ்பூன் போட்டாலே போதும். இப்போது நாங்கள் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த பிரியாணி மசாலா ரெடி பண்ணதில் கிட்டத்தட்ட 1/4 கிலோ ரெடி ஆகிருக்கு. நீங்கள் எப்பப்போ வீட்டில் 1 கிலோ, 2 கிலோ, ஒரு 3 கிலோ இந்த அளவுக்கு செய்கிறீங்களோ 1 கிலோவுக்கு 1 ஸ்பூன் கணக்கு வச்சு போட்டுங்க. இல்லை வாசனை கொஞ்சம் அதிகமாக வேணும்னா ஒரு 1/2 ஸ்பூன் தூக்கலாக போட்டுங்க. ரொம்ப அதிகமாக போடாதீங்க, பிரியாணி திகட்டும். இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா நீங்கள் அடிக்கடி பிரியாணி செய்யும்போது ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம். இல்லை சிறிதளவு கொஞ்சம் நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு சிரமம் தான், ஏன்னா மிக்சிலே அரைக்காது. ஸோ இது நல்லா ஆற வச்சு சூடு பண்ண பிறகு நல்லா ஆற வைக்கணும். அதே போல் மிக்சியில் அரைச்ச பிறகும் ஆற வைக்கணும். ஆற வச்ச பிறகு ஒரு நல்ல பிளாஸ்டிக் ஜார்லேயோ இல்லை கண்ணாடி ஜார்லேயோ நல்லா பேக் பண்ணி வச்சுங்க. ஈரப்படாமல் உங்களுக்கு 1 மாதம், 2 மாதம், ஏன் 3 மாதம் வரைக்கும் தாராளமாக வரும். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க, நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். மக்களே, நான் உங்கள் சாந்த் பாஷா. என்னுடைய கேட்ரிங், மாஸ் கேட்ரிங் சர்வீஸ் 500 பேர்லேருந்து 10,000 பேர் இருந்தாலும் சரி உங்களுக்கு சிறந்த முறையில் சமைத்து தருவேன்.